சென்னை டு பாண்டிச்சேரி பஸ்ல போனதா சரித்திரமே கிடையாது. கம்பல்சரி இது ஊதனா தான் வண்டி போவோம், வண்டி மூவ் ஆகும். இந்த ஊர்லயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து நான் பார்த்ததில்ல. 90 நிமிஷம் லேட்டாக இருந்தால் 1000 ரூபா காம்பன்சேஷன் கிடைச்சிருக்கும். ஹலோ கைஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் லாங் டைம் உங்கள் எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சென்னையிலேருந்து ஒரு குட்டி ட்ரிப் நான் கிளம்ப போகிறேன் மக்களே. அண்ட் அதுவும் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் ட்ரிப். இங்கே நிறையா பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, பாண்டிச்சேரி தான். ஸோ சென்னையில் இருக்கிற மக்கள் நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்னாலே பாண்டிச்சேரி தான். ஸோ நான் வந்து என் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை டு பாண்டிச்சேரி பஸ்ஸில் போனதா சரித்திரமே கிடையாது. இப்போயுமே பார்த்தீங்கன்னா காரு பைக்குன்னு தான் போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ட்ராவல் பண்ண போகிறோம் ஃப்ரம் சென்னை டு பாண்டிச்சேரி. அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பரான பஸ்ஸில். இந்த சென்னை டு பாண்டிச்சேரி பஸ் பார்த்திங்கன்னா செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, செம்ம கம்ஃபர்ட்டு, அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செம்ம ப்ரீமியமாக இருக்கும். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் தெரியுமா, எக்கோ ஃப்ரெண்ட்லி மக்களே. ஸோ வாங்க இந்த ஜேர்னிக்கு என் கூட சேர்ந்து சென்னை டு பாண்டிச்சேரி வரைக்கும் போகலாம். ஸோ பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, போக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. ஹே கைஸ், என் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:15 போர்டிங் பாயிண்ட்டு. ஸோ வந்து 3 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக இதான் போர்டிங் பாயிண்ட் மக்களே. ஷர்மா டிரான்ஸ்போர்ட்ஸு, மெயின் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கம், வாக்கபிள் டிஸ்டன்ஸு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப மெயின்லேயே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டு சங்கீதா அண்ட் கங்கா ஸ்வீட்ஸில் இங்கே வந்து இந்த போர்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் ஒரு நட்பாசியில் கிளம்பி வந்துட்டேன், சீக்கிரம் வந்தால் வீடியோ எடுக்கலான்னு. பார்த்திங்கன்னா பஸ்ஸு இன்னும் வரல. ஸோ 3:15 தான் பஸ்ஸு. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 3 மணி. எனக்கு வாட்ஸ்அப்லேருந்து எல்லாத்துலேயும் மெசேஜ் வந்துருச்சு. நம்ம டிரைவர் பேர் வந்து புருஷோத்தமன், அண்ட் அவர் நம்பர் கூட வந்துருச்சு. கால் பண்ணி கேட்டேன், வந்துட்டு இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த பஸ். அவர் பஸ்ஸை கரெக்டாக 3 மணி மக்களே, கரெக்டாக 3:15 பஸ்ஸு, 3 மணிக்கு போர்டிங்கு. ஷார்ப்பாக 3 மணிக்கு வந்துட்டாங்க. நான் தான் அவசரப்பட்டு 2:30 வந்துட்டேன். ஷார்ப் டைமிங். ஸோ இந்த பஸ் தான் நம்ம போகிறோம். கைஸ், ஃபைனலி போர்டட். கரெக்டாக 3:15 வண்டி எடுத்துருவேன். தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூ ஸோ மச். ஹே கைஸ், ஃபைனலி போட் பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி சென்னை டு பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பஸ்ஸில் தான் போகிறோம் மக்களே. ஸோ பார்த்திங்கன்னா செம்ம பட்ஜெட்டான பஸ்ஸு. பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, செம்ம கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும். பட் இந்த டிக்கெட் நான் வந்து எத்தனை ரூபாய்க்கு புக் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ இவங்களோட டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆப்பில் புக் பண்ணலாம், இல்லாட்டி அவங்க வெப்சைட்டில் புக் பண்ணலாம். ஸோ நான் அவங்க ஆப்பில் தான் புக் பண்ணேன். ஸோ சென்னை டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் இருக்குது, அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேலம் டு பெங்களூர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மெயினாக சென்னை டு பாண்டிச்சேரியும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சென்னை டு பாண்டிச்சேரி கிட்டத்தட்ட நான் வெறும் 300 ரூபா சம்திங் தான் புக் பண்ணேன். ஸோ எனக்கு திருப்பி நைட்டே நான் வந்து திருப்பி ரிட்டன் வரேன். ஸோ ரிட்டன் பஸ் எத்தனை ரூபாய்க்கு நான் புக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க தெரியுமா? 205 ரூபா, 210 ரூபாய்க்கு தான் புக் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவ்வளோ பட்ஜெட்டில் செம்ம லக்ஸுரியாகவும் அண்ட் செம்ம கம்ஃபர்ட்டாகவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் மோர் ஓவர், திஸ் இஸ் நாட் அ டீசல் பஸ் மக்களே, இட்ஸ் அன் எலக்ட்ரிக் பஸ். ஸோ செம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ வாங்க இந்த பஸ்ஸில் நம்ம பாண்டிச்சேரி போக போகிறோம். லெட்ஸ் கோ. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். கரெக்டாக டைமுக்கு 3 மணினா கரெக்டாக 3 மணிக்கு ஷார்ப்பாக வந்துட்டீங்களேண்ணே? கரெக்டாக வந்துடும் சார். கரெக்டாக வந்துடுங்க சார், மெயின் நமக்கு. சரிண்ணே. ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரெஷ் பஸ்ஸில் போகிறேன். இந்த பஸ்ஸை பற்றி சொல்லுங்களேன். இது ஒரு எலக்ட்ரிக் பஸ் தானே இது? ஆமாம் சார். இந்த வண்டி வந்து எல்லாமே பெனிஃபிட் சார். ஓகே. சேஃப்டி மெயின். ஓகே. பேசஞ்சருக்கு சேஃப்டி ஓகே இருக்குது. மெயின் இது ஆல்கஹால் இதானே? ஆல்கஹால் மிஷின். ஓகே. இது என்ன பண்ணணும்? இதை வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலுமே மேக்ஸிமம் 1 ஹவருக்கு ஒரு வாட்டி இது அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். ஓகே. என்ன பண்ணுவீங்க? இதை வந்து ஆல்கஹால் டெஸ்ட் கம்பல்சரி. இது ஊதனா தான் வண்டி போகும், வண்டி மூவ் ஆகும். ரெண்டாவது நாங்கள் ஊதும் போது இந்த கேமரா வந்து
ரெக்கார்ட் பண்ணும். போட்டு ரெக்கார்ட் பண்ணி ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு. ஓகே, வேறு யாரும் ஊதலை, நீங்கள் தான் ஊதுறீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன். ஸ்டேரிங்கில் யார் இருக்காங்களோ அவங்க தான் கம்பல்சரி இது ஊதணும். ஆல்கஹால் இருந்ததுன்னா வண்டி மூவ் ஆகாது. ஸ்டார்ட் ஆகிடும், மூவ் ஆகாது. ரெண்டாவது அங்கே ஒரு கேமரா இருக்கு, எல்லாமே வண்டியில் இருக்க எல்லா கேமராவுமே ரெக்கார்டிங் கேமரா, ஃபுல் ரெக்கார்டிங்லேயே இருக்கும். ஃபுல் ரெக்கார்டிங் கேமரா. ஓகே, அந்த கேமரா வந்து ரோடு சேஃப்டிக்கு மெயின். அந்த சென்டர் டிவைடர்ல அடாஸ் ஃபியூச்சர், அந்த லேன் மாதிரி போறீங்கன்னா மாறி போனாக்கா இன்ஃபார்ம் பண்ணிடும், இதை ட்ராக் மாறி போகிறோம், வண்டி டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, வண்டி 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி ரைட் சைடு திரும்பிட்டாலும் ஃப்ரண்ட் பார்க்கலனாலும் அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். ஃபோன் யூஸ் பண்ணாலும் ஃபோன் வச்சிருந்தாலும் அலாரம், மேல் பாக்கெட்டில் ஃபோன் வச்சிருந்தாலும் அலாரம் அடிக்கும். ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. சரிண்ணே, இது என்னண்ணே? இது வந்து எங்களுக்கு கேட்ச் பண்ண அந்த கேமரா வந்து ரோடுக்கு. இது வந்து எங்களை வந்து இது வந்து இந்த கேமரா வந்து ஃபுல்லாக நாங்கள் ஃப்ரண்ட் ஃபோக்கஸ் தான். நம்ம வண்டி நேராக பார்த்தா வண்டி ஓட்டணும். தூக்கம் வருது அப்படின்னா கொட்டாய் விடுறாங்க இல்லைங்களா? ஆமாம், வந்து எல்லாமே. ஓகே, ஸோ நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பினீங்கன்னா அது வந்து அலாரம் நம்மள இங்கே இதில் வந்து ஃபுல்லாக எல்லாமே காட்டிடும். ஓகே, இந்த கேமரா. ஓகே, ஆல்கஹால் டெஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே பேசஞ்சர் சேஃப்டிக்கு ஓரியன்டாக சேஃப்டி எல்லாமே. வண்டி எவ்வளோ லாக்? இந்த வண்டி 80 தான் சார். 80 லாக். ஓகே, டைமுக்கு கரெக்டாக சென்னையில் எடுத்து டைம் கரெக்டாக போயிடும், ஆன் டைம் டாப் கரெக்டாக போயிடும். சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பேர் என்ன? கார்த்தி. தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ். அண்ணா, இது போர்டிங் பாயிண்ட் இதில் எங்கேருந்து இருக்குது? நம்ம கோயம்பேடுலேருந்து தான் சார் ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரி, கோயம்பேடுலேருந்து ஸ்டார்ட் ஆகி கோயம்பேடுலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து வடபழனி, ரெண்டாவது வந்து அசோக் பில்லர், கிண்டி சிப்கார்டு, கிண்டி அது ஒரு போர்டிங் பாயிண்ட்டு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை கோர்ட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி, அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஓஎம்ஆர் ஈஸியாக வழியாக போகும். ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் டச் பண்ணுவோம் சார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து திருவான்மையூர்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணிட்டோம்னா அப்படியே ஈஸியாக பிடிச்சிருவீங்க, டச் பண்ணோம். ஓகே, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா திருவான்மையூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலவாக்கம், வெட்டாங்கண்ணி. ஓ, ஸோ அப்போ சென்னை கோயம்பேடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்னை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். சென்னை ஸோ நிறைய உங்கள் ஆப்பில் வந்து நம்மளுக்கு போர்டிங் பாயிண்ட் வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம். எல்லாமே பாண்டிச்சேரிலையும் அதே மாதிரி தானே? எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான். ஓகே, தேங்க்ஸ். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் செம்ம நீட்டாக இருக்குது. ஒரு பேப்பரோ ஒரு குப்பையோ ஒன்றுமே இல்லை. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரெக்டாக 3:15 எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பேசஞ்சர் வரதுக்கு லேட் ஆச்சு. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ கரெக்டாக 3:15 ஸ்டார்டிங் ஃப்ரம் கோயம்பேடு. ஹலோ, ஸோ லெட்ஸ் கோ டு சார் அங்கே வெயிட் பண்ணுங்க. 3:15 போர்டுக்கு ஸ்டார்டிங்கு. ஒரு பேசஞ்சர் ஒரு 2 minutes லேட் ஆச்சு. அண்ட் தே ஸ்டார்டட் ஃப்ரம் கோயம்பேடு. சீட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறதுக்குமே செம்ம லக்ஸூரியாக இருக்குது அந்த சீட்ஸு. ஸோ உட்காந்து பார்த்துடலாம். மெயினானது ரிக்ளைனிங் தான். அப்பாடி செம்ம வெயில் மக்களே, நல்லா இருக்குது. ஸோ வீக்கெண்ட்லாம் நீங்கள் சென்னை டு பாண்டிச்சேரி போகிறீங்கன்னா செம்ம பட்ஜெட்டாக இந்த எலக்ட்ரிக் ஏசி ப்ரீமியம் பஸ்ஸில் வந்து நீங்கள் போகலாம். அண்ட் ரெக்ளைனிங் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. மேலே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பென்ஸ் இருக்குது, லைட்ஸோட சுவிட்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் வந்து கரெக்டாக எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு இடத்துலையும் உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் ஹேமர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 1 2 3 4. ஸோ அதே மாதிரி பின்னாடியும் பாருங்கள். ஸோ வரிசையாக இருக்குது. ஸோ எமர்ஜென்சி எக்ஸிட்ஸு. ஸோ கர்டன்ஸும் பார்த்திங்கன்னா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மக்களே. அண்ட் செம்ம பெரிய விண்டோ. ஸோ நீங்கள் ஈசிஆரில் போகிறப்ப உங்களுக்கு வந்து பீச்செல்லாம் வந்து நீங்கள் ரசிச்சுட்டே போகலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வச்சுருக்காங்க. அண்ட் நைஸ். அண்ட் இன்னொரு சார்ஜர் இருக்கணுமே, சார்ஜர் எஸ் நைஸ். இங்கே பாருங்கள், உங்களுக்கு யூஎஸ்பி-Cயும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பியுமே கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃப்ரெஷ் பஸ், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் யூஎஸ்பி-C. ஏன்னா ஆஸ் ஐஃபோன் யூஸர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். நிறையா பஸ்ஸில் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி மட்டும்தான் இருக்கும், C இருக்காது. ஸோ வந்து இந்த பஸ்ஸில் யூஎஸ்பி-C இருந்ததுக்கு, யூஎஸ்பி-C டைப் சார்ஜிங் இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் கொடுத்ததுக்கு. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஐஃபோன் யூசர்ஸ்க்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெஷ் பஸ். த ஜேர்னி ஹஸ் பிகின் மக்களே. ஸோ சென்னை டு பாண்டிச்சேரி ஃப்ரெஷ் பஸ்ஸில், அது ஒரு EV பஸ்ஸில் ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக, செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ 3:15 கிளம்பியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு பாண்டிச்சேரி போய் சேர்றாங்கன்னு. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட சென்னையில் நீங்கள் வடபள்ளியில் போர்டிங் பாயிண்ட், அசோக் பில்லரு, கிண்டின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கிண்டியாக இருக்கட்டும், சைதாப்பேட்டையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஆப்பில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். போர்டிங் பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது, ட்ராப்பிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஜேர்னி ஹஸ் பிகின். ஸோ சென்னை டிராஃபிக்கில் கொஞ்சம் நேரம் அப்படி போயிட்டு அடுத்து ஈஸியாக பிடிச்சோம்னா சும்மா சல்லுன்னு போக வேண்டியதான். ஸோ we are going to have a very comfortable and
ரிலாக்ஸிங் ரைட் டு பாண்டிச்சேரி. லெட்ஸ் கோ. கைஸ், பல வருஷம் கழிச்சு ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஒர்க்கிங் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் பார்க்குறேங்க மைஸ். அடுத்தது ஒர்க்கே ஆகாது, உடஞ்சி தொங்கிடும். ஸோ வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இதுதான் நம்மளோட சீட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சீட்டு புக் பண்ணப்போ கேபினை பார்த்து புக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக இந்த சீட் புக் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த சீட் கைஸ். நம்ம இந்தோனேஷியா, இப்போ இந்தியா ஃபுல்லாக கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் நிறையா பஸ்ஸஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்தோனேஷியா இருக்கட்டும், நிறைய கண்ட்ரீஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து நான் பார்த்ததில்ல. செம்ம இன்னோவேட்டிவாக இருக்குது. இதோட சூப்பரான பெரிய பெரிய கிஃப்ட் பாக்ஸஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ்லாம் கொடுத்து பார்த்துருக்கோம். டின்னர் லஞ்ச்லாம் கொடுத்து கூட பார்த்துருக்கோம். பட் இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஸோ உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன போட்டிருக்காங்க, பீப் பீப் யுவர் ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ் ஹியர். நல்லா இருக்குல்ல? ஸோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரெஷ் பஸ்ஸுன்னு போட்டு எல்லோரும் உட்காந்துருக்க மாதிரி. அண்ட் ஈவி பஸ்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவி சார்ஜிங் பற்றி போட்டிருக்காங்க. முன்னாடி கேப்டனோட ஃபேஸும் போட்டிருக்காங்க. அண்ட் அவரும் பார்த்திங்கன்னா சீட் பெல்ட்லாம் போட்டு பக்காவாக இருக்கார். ஆக்சுவலாக அது செம்மையாக இருக்குல்ல பார்க்க. ஓகே, இப்போ இட்ஸ் அன்பாக்சிங் டைம். இப்போ பஸ்ஸோட கேபினை நம்ம திறக்க போகிறோம். கேபினை திறந்தாச்சு. என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோமா? என்னடா கொட்டை வந்துக்கிட்டே இருக்கு. வாவ், உள்ளே வந்து ஒரு அப்பா, நான் வேறு டயட்டில் இருக்கேன்னு நினச்சேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்லட் நம்கின் இருக்குது. ஸோ மில்லட் வருது. அண்ட் ஒரு ஒயிட்ஸ் இருக்குது. அண்ட் பேப்பர் போட்டோட ஒரு விட்டமின் ட்ரி, ஒரு லிச்சி ட்ரிங்க் இருக்குது. நைஸ். அண்ட் ஒரு கடலை மிட்டாய், அதுவும் பார்த்திங்கன்னா மில்லட். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மில்லட் பேஸில் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க மக்களே ஃப்ரெஷ் பஸ்ஸில். சூப்பரில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷருமே இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பேக்லேயும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அங்கேயும் ஒரு எமர்ஜென்சி லைட் இருக்குது. அண்ட் இங்கேயும் ஒரு எமர்ஜென்சி சவுண்ட் உண்டாக்குறது இருக்குது. அண்ட் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுமே இருக்குது. ஸோ எஸ். அண்ட் பஸ்ஸு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிண்டியை நோக்கி போயிட்டுருக்கு. கரெக்ட் டைமிங்கில் போயிட்டுருக்கு. 3:15 எடுத்தோம். கிட்டத்தட்ட 3:40 வந்து கிண்டி. இன்னொரு ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்த்துட்டோம்னா, இது வந்து ஒரு ஈவி பஸ்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து சுத்தமாக இல்லாமல் நம்ம வந்து இந்த அப்படியே பஸ்ஸோட வந்து மிதக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு நம்ம சென்னை சிட்டி டிராஃபிக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மெயினான இந்த கிண்டி கத்திப்பாளையம் போட்டிருக்க டிராஃபிக்கு உள்ளே வந்து பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்குது. செம்ம சேஃபாகவும் இருக்குது. அண்ட் பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி கம்ஃபர்டபுளாகவும் தம்பி ஒரு சத்தம் 0%. ஈபினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து செஞ்சு கொடுங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சீட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டில் இருக்கா? ஸோ அந்த சீட்டில் இருக்கா? ஸோ எல்லாத்துக்குமே வரைச்சி அவங்களுக்கு எமர்ஜென்சி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஃபைனலி ரீச் பாண்டிச்சேரி 7:15 கரெக்டாக வந்து நம்ம ரீச் பண்ணுறோம். 4:15 கிளம்பும், 5:15, 6:15, 3:15 கிளம்பும், 4:15, 5:15, 6:15, 7:15, 4 மணி நேரம் சென்னை டிராஃபிக்லேருந்து பூந்து வந்தீங்கன்னா 90 நிமிஷம் லேட்டாக இருந்தால் 1000 ரூபா காம்பன்சேஷன் கிடச்சிருக்கும். ஆனால் 90 நிமிஷம் லேட் ஆகலை. அதனால் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் ப்ராமிசஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து இது 1000 ரூபா கிடைக்காது. பட் 90 நிமிஷம் லேட்டாக வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து லேட் ஆகிடுச்சுன்னா வண்டி வந்து உங்களுக்கு 1000 ரூபா காம்பன்சேஷன் கிடைக்கும். ஸோ வி ஃபைனலி ரீச்ட் பாண்டிச்சேரி. வந்ததே தெரியல மக்களே, செம்ம கம்ஃபர்டபுளாக செம்ம சூப்பராக வந்து பக்காவாக சேர்ந்தாச்சு. சார்ஜிங் பாயிண்ட்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல வேலை கரெக்டாக ஒர்க் ஆச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் சார்ஜ் போட்டு அப்படியே படம் பார்த்து தூங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பாண்டிச்சேரி வைப்ஸு. ஸோ வீக்கெண்ட் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து சேம் ஃப்ரெஷ் பஸ்லேயே தான் நம்ம வந்து சென்னை போய் போகிறோம். ஃபைனலி சென்னை டு பாண்டிச்சேரி வந்து சேர்ந்தாச்சு. ஸோ வந்து நீங்கள் சென்னை டு பாண்டிச்சேரி இல்லாட்டி பாண்டிச்சேரி டு சென்னை இல்லாட்டி சென்னை டு பெங்களூர் இல்லாட்டி பெங்களூர் டு சென்னை இல்லாட்டி சேலம் டு பெங்களூர் அதெல்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரெஷ் பஸ்ஸில் ட்ரை பண்ணுங்கள். எலக்ட்ரிக் பஸ்ஸு. ஸோ 100% வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈவி அண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் டு ஷேர் திஸ் ஃப்ரெண்ட் ஹூஸ் பிளானிங் ஃபார் த வீக்கெண்ட். நன்றிங்க, நல்லா ஓட்டுனீங்க. தேங்க்யூ.